அவங்க உன்னை பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டா வர மாட்டேன் தான் நானும் வந்தேன். முதல்ல நீ கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இல்லக்கா, என்ன விடு, நான் போயிடுறேன். டேய், என்னடி பேசிட்டு இருக்குத? நான் இங்க நிற்கும் போது என்ன விட்டு நீ வேற எங்க போவ? இத்தனை நாள் நீ இல்லாம நான் எம்பிட்ட கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் கும்பிட்ட சாமிதே உன்னை என் கண்ணுல காட்டி இருக்குது. இப்ப மறுபடியும் போறேங்கிற? வேணாம் புள்ள, என் கூட வந்துரு புள்ள. இனி உன்னைய கூடிய வச்சு பாத்துக்கிடுதே. அக்கா உன்னைய பாத்துக்கிடுதே. நீ பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லக்கா. நான் ராசி இல்லாதவன். உன் கூட நானும் வந்தா உனக்கும் என்னால கஷ்டம் தான்க்கா. அறிவு கிட்ட மாதிரி பேசாத. நீதானே எனக்கு எல்லாம். நீ கூட இல்லாத இத்தனை வருஷம் அக்கா எம்பிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருந்த தெரியுமா? அம்மா அம்மா, அங்க பாரு அக்கா நிக்கிறா. நான் சொல்றத கேளுக்கா. அண்ணே, கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க. இறங்கு இறங்கு. சீக்கிரம் வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். உன்னை யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்காத. வா தென்றல், போலாம். என்னாச்சு தென்றல்? இது போய் எழுதி வச்சுட்டு வந்திருக்க. அக்கா, எங்களை விட்டு போக உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? ஹே புள்ள, இவங்கெல்லாம் ஆறு? இவங்கதான் எனக்கு உயிர் கொடுத்தவங்க. வாழ விருப்பம் இல்லாம நான் சாக போகும்போது எனக்கு காப்பாத்தி இவ்வளவு நாள் கூடவே வச்சிருந்த ரம்யாக்கா. சாக போனியா? இவங்கதான் உங்க அக்கா துளசியா? ஆமாக்கா. ஏ புள்ள, சொல்லு புள்ள, ஏன் சாக போன? என்னாச்சு? துளசி, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அக்கா, என்ன உங்களுக்கு தெரியுதா? அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்களே. ஆமா, நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்துனீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் தங்கச்சி வாழ்க்கையில எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்திருக்குது. உசுறு விட போனவள காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க எனக்கு கடவுள் பாருங்க. என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அதெல்லாம் வேணாங்க. ஏன் தென்றல், இந்த அக்கா தான் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தியா? என்னம்மா நீ பாரு, உன்னை பார்க்காம எவ்வளவு தவிச்சு போயிருக்காங்க. அம்மா, ரோட்ல நின்னு அக்காவை திட்ட போறீங்களா? ரோட்ல எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. அக்கா ஏற்கனவே அழுது அழுது களைச்சு போயிட்டாங்க. வீட்டுக்கு போலாமா? எங்க எங்க கார் எடுங்க, கூட்டிட்டு போயிடலாம். எங்க நீங்க தானே அன்னைக்கு கொரியர் கொண்டு வந்தது? தென்றல், அன்னைக்கு கொரியர் கொண்டு வந்து கொடுத்தது இவர்தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. தென்றலை நான் ரோட்ல பார்த்தேன். அவ அங்கதான் இருக்காளா, யார் கூட இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் அன்னைக்கு அப்படி வந்தேன். அதுக்கப்புறம் தான் துளசி கிட்ட வந்து சொன்னேன். ஆமா தென்றல, உன்னை பார்த்தேன்னு இவங்க மட்டும் வந்து சொல்லலனா நீ இங்க இருக்கேன்னு தெரியாமலே போயிருக்கோம். அப்பா நல்ல வேலை, உன்னை பார்த்தேன்னு சொல்லி சரியா நீ போற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாக. தென்றல் பாத்தியா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கதான் அவர் கொரியர் பாயா வந்து உன்னை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்ன ஆச்சு? என்ன புள்ள, வா போலாம். இங்க பாரு, உன் தயக்கம் எனக்கு புரியுது. நீ எங்களை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வா. துளசி, தப்பா எடுத்துக்காதீங்க. தென்றல் லைஃப்ல நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கா. திடீர்னு உங்க குடும்பத்து முன்னாடி அவளை கொண்டு போய் நிறுத்துறது அவ்வளவு நல்லா இருக்காது. இவங்க சொல்றதும் எனக்கு சரின்னு தான் தோணுது. சரி வாங்க, எங்க வீட்டுக்கு போய் பேசலாம். வாக்கா. சரி வாங்க துளசி, வாக்கா, வா வா தென்றல், போலாம். வா. வா.
பேக் கொடு. என் தங்கச்சி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும் தான் அனுப்பி வச்சேன். ஆனா கடவுள் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமைய கொடுப்பாங்கன்னு நான் சொப்பனத்துல கூட நினைச்சு பார்க்கல.